மீண்டும் ஒரு விளையாடித்தோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. உலகின் 2020 போட்டிகள் இப்பொழுது அமெரிக்கா மற்றும் மேற்கு இந்திய தீவுகள் ஆரம்பமாகி இருக்கின்ற வேளையில் பயிற்சி ஆட்டங்கள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பயிற்சி ஆட்டங்களானது இப்பொழுது ஒவ்வொரு அணிகளுக்கும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் நேற்றைய தினத்தை பொறுத்தவரை இந்தியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய இரு அணிகளின் போட்டியில் நேற்றைய தினம் நியூயார்க்கில் ஆரம்பமாகின்றது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணி முதலில் நாணயம் சுற்றி வெற்றிப்பட்டு தமது அணியை களத்தடுப்பை தெரிவு செய்யாமல் துடுப்பாட்டத்தை தெரிவு செய்திருந்தார்கள். ஆகவே பயிற்சி ஆட்டம் என்பதன் காரணமாக இந்த போட்டியில் ஒரு சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிக்காட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த போட்டித் தொடரிலே அமெரிக்கா மண்ணிலே முதலாவது வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலும் நேற்றைய தினத்தில் ஆரம்பித்திருந்த இந்திய அணியை பொறுத்தவரையில் ரோஹித் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் நேற்றைய போட்டியின் ஆட்டத்தில் ஆரம்ப விக்கெட்டுக்காக இந்திய அணி சார்பில் இறங்கியிருந்தார்கள். இந்த போட்டியிலே சஞ்சு சாம்சனுக்கு இந்த உலக கிண்ணத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கதான விடயம். ஆகவே இந்த பயிற்சி ஆட்டத்தை சிறப்பாக துடுப்படுத்த ஆடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சஞ்சு சாம்சன் ஒரு ஓட்டத்தோடு ஆட்டம் இழந்திருந்தார். இந்திய அணி தலைவர் ரோஹித் சர்மா 19 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டம் 1 அடங்கலாக 23 ஓட்டங்களும் ஆட்டம் இழந்திருந்தார். இவர் ரிஷாட் பண்டோடு இணைந்து இரண்டாவது விக்கெட்டுக்காக 29 பந்துகளில் 48 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் ரிஷாட் பண்ட் நேற்று தினத்தை பொறுத்தவரையில் மிக நீண்ட நாட்களின் பின் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்றிருக்கின்ற முதலாவது சந்தர்ப்பமாக மாறியிருக்கிறது. காயத்திலிருந்து மீண்டு வந்து நேற்றைய தினத்தில் இந்த உலக கிண்ணத்துக்கான 15 பேர் கொண்ட பட்டியலில் இடம் பிடித்திருந்தார். ஆகவே நேற்றைய தினத்தில் 32 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 4 இடங்களாக ஒற்றை கைகளிலே 6 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்திருந்தார். துடுப்பாட்டத்தில் ஒரு சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை காண்பித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக 53 ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளையில் ஆட்டம் இழக்காதிருந்த வேளையில் பயிற்சி ஆட்டம் என்பதன் காரணமாக அடுத்த துடுப்பாட்ட வீரருக்கு வாய்ப்பு வழங்கி அரைச்சதத்தோடு வெளியேறியிருந்தார். அத்தோடு சூரியகுமார் யாதவ் அதிரடியாக ஆடக்கூடிய உலகின் முதல் நிலை வீரரான துடுப்பாட்ட வீரரான சூரியகுமார் யாதவ் 18 பந்துகள் 4 ஓட்டங்கள் 4 அடங்கலாக 31 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ரிஷாட் பண்டோடு இவருடைய துடுப்பாட்டம் 3வது விக்கெட்டுக்காக 27 பந்துகளை கொண்டு 47 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டிருந்தது. சிவம் துபே 14 ஓட்டங்கள், ரவீந்திர ஜடேஜா 4 ஓட்டங்கள் ஆட்டம் இழக்காதிருந்த வேளையில் அணியின் உபத்தலைவரான ஹார்திக் பாண்டியா 23 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 4 2 6 ஓட்டங்கள் 4 இடங்களாக அதிரடியாக 40 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழக்காதிருந்த வேளையில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை மாத்திரமிழந்து 182 ஓட்டங்களை இந்திய அணி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே பங்களாதேஷ் பந்து வீச்சு பொறுத்தவரையில் 8 பந்து வீச்சாளர்கள் நேற்றைய தினத்தில் பயிற்சி போட்டியில் பயன்படுத்தப்பட்டிருந்தார்கள். மெஹடி ஹசன், சொரிபுல் இஸ்லாம் மற்றும் மஹமதுல்லா தன்வீர் இஸ்லாம் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளும் வீழ்த்தியிருந்தார்கள். தான்சீட் இந்த போட்டியை பொறுத்தவரை பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரை 183 ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த வேளையில் தான்சீட் 17 ஓட்டங்கள், தௌஹீத் 13 ஓட்டங்கள் என அடுத்தடுத்து ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழந்தார்கள். அதன் பின்னதாக சைபுல் ஹசன் 28 ஓட்டங்கள் மற்றும் முகமதுல்லா 28 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 4 6 ஓட்டம் 1 இடங்களாக 40 ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளையில் 6வது விக்கெட்டுக்காக இவர்களிடையே 59 பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு 70 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டிருந்தது. ஆகவே எப்படி இருந்தாலும் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 122 ஓட்டங்கள் மாத்திரம் பெற முடிந்தது பங்களாதேஷ் அணியால். இந்த பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி 60 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே இந்திய பந்து வீச்சாளர்கள் பொறுத்தவரையில் 8 பந்து வீச்சாளர்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தார்கள். ஹர்ஷீப் சிங் மற்றும் சிவம் துபே ஆகிய இருவரும் தலா 2 விக்கெட்டுகளையும் மற்றும் ஜஸ்ரீத் பும்ரா, முகமது சிராஜ் மற்றும் ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றியோடு ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே மீண்டும் விளையாடிச்சோடு உங்களை சந்திக்கும் வரை உங்கள் மீது விடைபெறுவது உங்கள் அன்பின் பாபுலை தாஸ். வணக்கம் சந்திகளே.